அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, வாங்க என் கூட ஒரு 10 இதுதாங்க மினிட்ஸ் நம்ம வாக் போயிட்டு வரலாம். நெய்பர்ஹுட். இது நம்ம நெய்பர்ஹுட்ல இருக்கிற பார்க்கும், ரெக்ரியேஷன் ஏரியா. நம்ம அது பக்கத்துல தான் வந்திருக்கோம். அங்கேருந்து நேரா நடந்து போனா ரைட்ஸில இது வந்து நீங்க பக்கத்துல பார்க்குறது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்கிற ஒரு சின்ன ரோடு இது. இங்க யூசுவலா வந்து கார்கள் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா தான் போகும். ஸ்பீட் லிமிட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 20, 25க்குள்ள தான் இருக்கும். ஏன்னா ஆளுங்க நடமாடிட்டு இருப்பாங்க, பசங்க விளையாடிட்டு இருக்கலாம். இப்போ நீங்க பார்க்குறது வந்து பார்க். ஆ ஆ ஸ்விம்மிங் பூலோட அட்டாச் ஆயிருக்கிற ஸ்லைட் பார்க்குறீங்க. பக்கத்துல ஒரு வாலிபால் கோர்ட் இருக்கு. அதுக்கு பின்னாடி டென்னிஸ் கோர்ட். ஸோ இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியால அங்கங்க குட்டி குட்டி பார்க்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம பசங்கள வந்து ஈவினிங்கில் வீக்கெண்ட்ஸில் விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போகலாம். நமக்கு இன்னும் ஸ்விம் பண்ணுறதுக்கோ இல்லை விளையாடுறதுக்கோ போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம வந்து ரோட்டை ஒட்டி இருக்கிற ஏரியாவில் நம்ம நடந்துகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா அங்கங்கே காருங்கள்லாம் போயிட்டு இருக்கிறது தெரியும். அதோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பார்க் இருக்குது, டென்னிஸ் கோர்ட் இருக்குது, பிக்கிள் பால் கோர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வாலிபால் கோர்ட் இருக்குது. ஸோ அந்த அதில் கார் பார்க் பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது. ஸோ பார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வேணுமோ எல்லாருக்கும் ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. ஏன்னா யார் வேணாலும் உள்ளே போயிட முடியாது. டென்னிஸ் கோர்ட், பிக்கிள் பால் கோர்ட் உள்ள ஸ்விம்மிங் பூல் உள்ளெல்லாம் போகணுன்னா அது உள்ளே என்டர் ஆகிறதுக்கு ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. அந்த கீ யூஸ் பண்ணி தான் உள்ளே போக முடியும். ஸோ அதுதான் டென்னிஸ் கோர்ட். மரங்கள்லாம் மறைச்சிட்டு இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் க்ரீன் இதில் எல்லாம் லான் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி இதெல்லாம் கம்யூனிட்டி வந்து பார்த்துப்பாங்க. எவ்ரி அது வீக்குன்னு நினைக்கிறேன் வந்து கிராஸ்லாம் கட் பண்ணிவிட்டு சீட்ஸ்லாம் வேணும்னா போட்டுட்டு அதை மெயின்டைன் பண்ணுவாங்கலாம். நம்ம வந்து இது பின்னாடி இருக்கிற ஒரு ரிட்டென்ஷன் பாண்ட் இருக்குது. நம்ம இந்த வீடு ஒரு சைடில் வீடு இருக்குது, அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் நடந்து போகிற பக்கம் ரிட்டென்ஷன் பாண்ட். மழையெல்லாம் வந்து நிறையா தண்ணி வந்துச்சுன்னா வெள்ளம் வர்றது தடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு தாங்கும். ரொம்ப வந்துச்சுன்னா வெள்ளம் வரதான் செய்யும். ஸோ இதில் எல்லாம் தண்ணி ட்ரெயின் ஆகிட்டு நம்ம வீட்டுக்குள்ளெலாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது. சம்மர் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கிராஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே எல்லாம் நல்லா துளுத்து நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா இது டே டைம்ன்றதுனால நிறைய ஆளுங்க நடமாட்டம் இல்லை. பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் நிறைய கிட்ஸ் வருவாங்க, நிறைய பேர் நடந்து போவாங்க, நாய்ங்களை வாக் கூட்டிகிட்டு வருவாங்க, அந்த மாதிரி நிறைய போவாங்க. தூரத்தில் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ட்ராஷ் கேன் தெரியுது. அங்கங்கே குப்பையை போடுறதுக்கு போட்டு கொஞ்சம் தூரத்தில் வச்சுருப்பாங்க. அது நாய் ஏதாவது பசங்க பண்ணிட்டாலும் அதை இந்த பக்கம் பார்க்குறது வந்து இந்த பக்கம் ரெசிடென்ஷியல் ஏரியா. நான் அதை தெளிவாக நிறைய எடுக்கலை. அது நிறைய பேரோட பேக்யார்டும் அந்த பக்கம் வரங்கிறதுனால நான் பெருசாக எடுக்கலை. இந்த பக்கம் பேக்யார்டில் வந்து க்ரில் கேட்டு தான் போட்டிருப்பாங்க. கேட்டட் இது தான். சில இடத்துல நல்லா ஃபென்ஸ் வச்சுருப்பாங்க. அது உள்ள என்னன்னு தெரியாது. ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த இது க்ரில்டு கேட் இருக்கும்போது உள்ளே இருக்கிற செடிங்கெல்லாம் வச்சுருப்பாங்க நிறையா. ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்கும். சில பேர் ரொம்ப கார்டனிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்டோடு நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதே ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த ஃபென்ஸ் வந்து ரொம்ப டாலாக போட்டிருக்காங்க. நான் அப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டேன். ஸோ அதோ நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லாம் நல்லா ஃபென்ஸை வந்து ரொம்ப உயரமாக போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டு பேக்யார்டில் என்ன இருக்குங்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த ப்ரைவசி கிடைக்கும். யாரும் வந்து உள்ள வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே அட் சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து அவங்க மரம் செடி எல்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு எல்லோ ஃப்ளாக் அங்கங்கே சொருகி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து கேஸ் லைனோ நம்ம உள்ளே ஏதாவது டிக் பண்ணோன்னா நம்ம பேக்யார்டில் நம்ம வந்து கேட்கணும் சிட்டிக்கிட்ட. அவங்க வந்து எல்லாம் கேஸ் லைன் பைப் லைன்லாம் இருக்கிற இடத்துல எலக்ட்ரிக் லைன் எல்லாம் போகிற இடத்துலலாம் அவங்க வந்து அது ஒரு ஃப்ளாக் மாதிரி சொருகி ஒரு மார்க் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த ஏரியாவை. ஸோ நம்ம அந்த ஏரியாவை டச் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஸோ இது அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம். திருப்பியும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பியும் வந்து ரோடு தான் பார்த்தோம். இன்னொரு ரவுண்ட் போகிறோம். பார்த்திங்கன்னா சில இடத்துல பேக்யார்டில் நிறைய செடிங்க வச்சுருப்பாங்க.
வச்சுருக்காங்க. ஸோ செடிங்க வளர்ந்து அது பின்னாடி நடந்து போகிறவங்க உள்ளே பார்க்காம இருக்கிறதுக்கு அவங்களோட ப்ரைவசியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி காட்டும். ஸோ அது பார்த்திங்கன்னா சில ஏரியாஸில் கிட்ஸுக்கு அவங்களே வந்து பேக்யார்டில் ஸ்லைடு அது இதெல்லாம் வச்சுருப்பாங்க. சில பேக்யார்டில் பூல் இருக்கும். பார்த்திங்கன்னா அது அவங்க ரொம்ப தள்ளி ரெட் கலரில் தெரியுறது வந்து எல்லா ரோஸஸ். பார்த்திங்கன்னா ஒரு பூல் இருக்குது. நடந்துட்டோம்னா ட்ராஷ் கேன் வருது. ஸோ இது வந்து நம்ம நெய்பர்ஹுட்டுக்கும் பக்கத்து நெய்பர்ஹுட்டுக்கும் நடுவில் இருக்கிற வாக்வே. இது வாக்கிங் ட்ரெயில் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 2 சைடில் இருக்கிற நெய்பர்ஸும் நிறைய நடந்து போகிறத பார்க்கலாம். இது கொஞ்சம் தள்ளி ஒதுக்குப்புறமாக இருக்குது. அதனால தான் வந்து இன்னொன்று மத்தியானத்தில் போகிறேன் நான். கொஞ்சம் வெதர் நல்லா இருந்ததுனால. ஸோ ஆளுங்க யாரும் இல்லை. நிறைய பேக்யார்டில் சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வெஜிடபிள் கார்டன் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஃப்ளவர் பெட்லாம் பயங்கரமாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா ரோஸஸ் நிறைய இருக்குது. அது எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. போனோன்னா இது நம்ம வந்தது நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியா. அதுலேருந்து வெளியிலேருந்து வந்துட்டோம். இந்த சைடில் போகிறது ரோடு. ஸோ ரோடுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வீடுங்க இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத வந்து நம்ம ஏரியாவுக்கு முன்னாடி என்ன இருக்கோ நம்ம தான் அந்த லானை மெயின்டைன் பண்ணணும். அதை நம்ம வீடை தாண்டி வெளியில் இருந்ததுன்னா கம்யூனிட்டி பண்ணுவாங்க. ஸோ அந்த சைடில் இருக்கிறது மரம் அதெல்லாம் நம்ம வீட்டு ஏரியாவுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம தான் அதை பார்க்கணும். ஸோ நம்ம நடந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த பக்கம் ஒரு வாக்வே, அந்த பக்கம் ஒரு சைட் வாக் சொல்லுவாங்க. 2 பக்கம் இருக்குது நடுவில் காருங்க போகிறதுக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த ரோட் பார்த்திங்கன்னா அது கல்டி சாக்னு சொல்லுவாங்க. அது சர்க்கிள் மாதிரி தெரியுது. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த மாதிரி ஏரியாவில் பெரும்பாலும் குழந்தைங்க இருக்கிறவங்க ஃபேமிலியோடு இருக்கிறவங்க அதை விரும்புவாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து முன்னாடி விளையாடலாம். நிறைய கார் அதிகமாக போகாது. நம்ம குடியிருக்கிறவங்க மட்டும்தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இருக்கிறதால கல்டு சாக்கு இருக்கிற வீட்டை பசங்க இருக்கிறவங்க விரும்புவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைட் வாக்கில் நடந்து போகிறோம். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ரோடு ஓரத்தில் நிறைய ட்ராஷ் கேன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி ட்ராஷ் எடுக்கிற நாள், ரீசைக்கிள் ரெகுலர் ட்ராஷ் ரெண்டையும் எடுக்கிற நாள். ஸோ அதனால் அந்த பக்கம் வச்சுருக்காங்க. முன்னாடி தெரிகிறது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், மெயில் பாக்ஸ். அது வந்து நம்மக்கிட்ட சாவி இருக்கும். நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே நின்று கதவை திறந்து நம்ம மெயிலெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். ஸோ இந்த ஒரு செக்ஷனுக்கும் ஒரு மெயில் பாக்ஸ் இருக்கும், ஒரு நம்பரோட. ஸோ நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ட்ரைனேஜ் பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ வெதர் சூப்பராக இருக்கிறதுனால ஒரு மாதிரி க்ளவுடியாக நல்லா வெயில் ரொம்ப சுருக்குன்னு இல்லை. அதனால் ரொம்ப மிதமாக இருக்கிறதால நடக்கிறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. லேஸாக விண்டியாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை நம்ம வீட்டுக்கு போகிற டர்ன் இங்கே. இந்த ரோடுக்கு எடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து ப்ளே கிரவுண்ட் தெரியுதான்னு தெரியல. ஸ்லைடு இருக்குது. இருங்க நான் ஜூம் பண்ணினேன், அது கம்மியாக வந்துச்சு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரீயில் ப்ளூ பார்னட் ட்ரீ. இது டெக்ஸஸோட ஸ்பெஷல் ஃப்ளவர். ஸோ ப்ளூ பார்னட்னு சொல்லுவாங்க. இதுதான் சீசன். எங்கே பார்த்தாலும் இந்த மரங்கள் வந்து பூத்து குலுங்கிட்டு இருக்குது. அந்த பர்பிள் ஒரு வயலட் கலர் ஃப்ளவர்ஸை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த அழகை பார்த்துட்டு நான் அந்த ப்ளே கிரவுண்டை எடுக்க மறந்துட்டேன். பட் ஸோ நம்ம அது இன்னொரு மெயில் பாக்ஸ். இது நம்ம போயிட்டே இருக்கோம்.
ப்ளூ பானட் சைடில் தெரியுது நிறைய மரங்கள் இருக்குது. ஸோ இது வீடியோ அதை ஜஸ்டிஃபை பண்ணலை. இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங். நேரில் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக பெருசாக தெரியுது. இதில் வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. பட் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இது அதே மாதிரி தான் இன்னொரு கல்டிசாக் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குது. ஸ்ட்ரீட் அப்படி போயிட்டு திரும்பி வருது. அந்த கல்டிசாக்கில் இருக்கிற வீடுங்க இதெல்லாம். ஸோ மூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வீடும் இந்த பக்கம் இன்னொரு வீடோட சைடு ஏரியாவும் இது. ஸோ அவங்க அதெல்லாம் ஃபென்ஸ் போட்டு மறைச்சிருக்காங்க. சில ஸ்டேட்ஸில் வந்து ஃபென்ஸ் போட்டு மறைச்சிருக்க மாட்டாங்க. நாங்கள் முன்னாடி மிசோரியில் இருந்திருக்கோம். அங்கெல்லாம் ஓப்பனாக தான் இருக்கும். இட்ஸ் அப்படி உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். ஆனால் காமனாக வந்து நிறையா ஓப்பனாக இருக்கும். ஃபென்ஸ் போட்டிருந்தாலும் குட்டியாக இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப ஆழ உயரத்துக்கு போட்டிருக்காங்க. இந்த வே இட்ஸ் குட். ஏன்னா நமக்கு ப்ரைவசி இருக்கும். பின்னாடி யாராவது கெஸ்ட் இருப்பாங்க, பேசிகிட்டு இருக்கலாம். எல்லாம் பசங்க ஃப்ரீயாக விளையாட விட்டுடலாம். இதுதான் நம்ம ஏரியாவுக்கான மெயில் பாக்ஸ். இது மெயில் பாக்ஸை திறந்து எடுத்துக்க போகிறேன். மெயிலை செக் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ மெயில் பாக்ஸை திறந்துச்சு. ஸோ நம்ம மெயில் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக வந்துச்சுன்னா என்ன பண்ண, குட்டி குட்டியாக இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா இந்த பெரிய பாக்ஸஸ்லலாம் தான் பெரிய பார்சல் ஏதாவது வந்ததுன்னா உள்ளே வைப்பாங்க. அதோட சாவியை நம்ம மெயில் பாக்ஸில் வச்சுருப்பாங்க. நம்ம திறந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த மெயில் பாக்ஸ் அப்படியே ஓப்பனாக விட்டுட்டா அவங்க அதை நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது வச்சுருவாங்க. ஸோ இது நம்ம வீட்டு ஏரியா. ட்ராஷ் கேன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே நின்றுட்டு தான் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் வீடு இருக்குது. சைடு வாக் ரெண்டு சைட்லேயும், நடுவில் கார் போகிறதுக்கு ரோடு. நடந்து போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க எல்லாம் அந்த சைடு வாக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம ஏரியாவோட கல்டிசாக். இதோ நம்ம வீடு வந்தாச்சு. இதுதான் நம்ம வீடு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு நாள் இன்னொரு சைடில் எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.